மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க சேது கிட்ட நான் இவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஒன்றும் வரல. நான் இந்த உறவை ஒட்டு மொத்தமா வெட்டி முறிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே சேது, அப்பா எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா, இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இப்ப வெட்டி முறிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொத்துல பங்கு கேட்பாங்க, அதுதானே இவங்க பிளானு, எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு சேது சொன்னதும் உடனே தமிழ் இவரோட சொத்துல இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். இவர் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் சந்தோஷமா பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். ஆனா எங்க உறவை முடிச்சிடணும். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் நிக்க மாட்டேன். என்னையும் என் குழந்தையும் நல்லபடியா என்னால பாத்துக்க முடியும். அந்த அளவுக்கு என்னால வாழ முடியும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தமிழ் பேசுறாங்க. வெக்கப்புள்ள எடுத்துட்டு அவ்வளவுதான் முறிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம தமிழ் கல்யாண பந்தத்துல இருந்து ஒட்டு மொத்தமா வெளியே வரணும்னு சொன்னது நான் தான். அப்ப நானாவே இந்த பந்தத்துல இருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு வெக்க போல முறிச்சு போட்டுறாங்க. சேதுவும் கோவமா நானும் தான் இந்த பந்தத்துல இருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு முறிச்சு போட்டுறாங்க. இங்க பாருமா தமிழ், இந்த கல்யாண பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு நீயா தான் சொல்லியிருக்க. இனி சொத்து வேணும்னால வரக்கூடாது. ஒரு பக்கம் கூட நான் வர மாட்டேன். இந்த பக்கம் திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி தூர போடுறாங்க. அது சேதுவோட காலில் போயிட்டு விழுது. அவ்வளவுதான், இனிமே இவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. தமிழ் ஒரு பக்கம் வந்ததுமே ஈஸ்வரி சொல்றாங்க, மாமா இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. என்ன பிரச்சனை பண்ணுவாளோ என்ன ஏதோன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்குது மாமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜங்கம் சொல்றாங்க. என்னடா வயசானவன், இவ பேச்செல்லாம் எதுக்கு கேட்கணும் என்ன கேட்கணும் சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க எந்த முடிவுனாலும் எடுப்பீங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இப்படி இந்த குடும்பம் வேணாம், ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம்னு சொல்லி முறிச்சிட்டு போனாலும் அதே மாதிரி நானும் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா, நீ இனிமே என் பேரன் கிடையாது, என் பையன் கிடையாது, நான் செத்தா கூட அனாதை பணமா இருப்பேனே தவிர நீங்க எனக்கு எந்த சடங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் கோவமா அங்கிருந்து போறாங்க. இது நினைச்சு ராஜாங்கம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. உடனே ஈஸ்வரி, மாமா அத்தையால போயிட்டு அவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமா? இங்கதான் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம இதெல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா ஏது ஒண்ணும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ் கிட்ட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க. ஆனா தமிழ் பிடிவாதமா, இனி அவர் கூட என்னால வாழ முடியாது, ஏன் வாழ்க்கையை என்னால பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அத்தை தமிழ்ன்னு சொல்லிட்டு பாட்டியோட குரல் கேட்குது. உடனே பாட்டின்னு சொல்லிட்டு வராங்க. தமிழ், நீ எப்படி அந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா முறிச்சிட்டு வந்துட்டியோ அதே மாதிரி அந்த குடும்பத்தை முறிச்சிட்டு வந்துட்டேன் தமிழ்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. நீங்க என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறத நினைக்கும் போது பாட்டி எனக்கு கண் கலங்குதுன்னு சொல்லி தமிழ் பாட்டி கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.